நமோ லஹரி கிருஷ்ணய்யா எம்மில் வாழும் மகாராஜா நாமம் துதித்து பாடி மகிழ்வும் கிருஷ்ணா நமோ நமோ லஹரி கிருஷ்ணய்யா எம்மில் வாழும் மகாராஜா நாமம் துதித்து பாடி மகிழ்வும் கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். அன்பும் ஆன்மீகமும் நிறைந்த இனிய வணக்கங்கள். ஒன்றைக்குலம் ஒருவனே தேவன் என்ற உயர்ந்த கோட்பாட்டின் அடிப்படையில் உலக நன்மைக்காக வெளிவரும் ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற நூல் வெளியீடு விழாவிற்கு அனைவரையும் இதயபூர்வமாக வரவேற்கிறேன். திருவள்ளுவர் அருளிய குறள்கள் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் ஒளிமயமாக்கும் ஆன்மீக வழிகாட்டிகள். இன்று அவற்றை புதிய பார்வையில் வெளிச்சம் போல் வெளிப்படுத்தும் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு தெய்வீக பயணமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் வருகை தந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். தேசிய கீதம். இறைவணக்கம் பாடுவதற்காக நம்முடைய பிள்ளைகளை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறைவனும் நீயே பரநாமம் கொண்ட பரமனும் நீயே எண்ணில்லா வடிவம் கொண்டவன் நீயே தன்னிகரில்லா தேவனும் நீயே. இந்த நாளில் நம்முடைய ஆசிரமத்தின் சார்பாக தேசிய அளவில் நூல் வெளியீட்டு விழா, அதாவது நம்முடைய இந்தியா ஃபுல்லா தேசிய அளவில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அதேபோல் நம்முடைய சென்டர்களிலும் இந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இந்த விழாவானது திருக்குறள் திருவள்ளுவர் எந்த அளவிற்கு நமக்கு போதிய அறிவுரைகளை கற்றுக் கொடுத்துள்ளாரோ அதே நூல்களை நாம் ஆன்மீக பார்வையில் எப்படி நாம் இப்போ உள்ள காலகட்டத்திற்கான ஒரு நிகழ்வினையும் வளர்கின்ற நம்முடைய பிள்ளைகள் மற்றும் ஆன்மீகம் நிறைந்த இந்த உலகில் எப்படி அவர்களுக்கு நாம் நூல்களை வெளியிடுவது, ஆன்மீகத்தை எப்படி அவர்களுக்கு திணிப்பது என்பதை நாம் அவர்களுக்கு விளக்கி கூற வேண்டும் என்பதற்காக இந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அடுத்தபடியாக நம்முடைய பிள்ளைகள் சிறப்பு நலன் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறார்கள். தயவுசெய்து கொஞ்சம் அமைதி காத்து அவர்களை அந்த நலன் நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம். கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம். சரிகம சுபஸ்வரங்களே பதனிச ஸ்வரமாலை பரிமளம் என்றுமே லஹரி கிருஷ்ணார்ப்பணம். பரிமளம் என்றுமே லஹரி கிருஷ்ணார்ப்பணம். கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம். அணுவினிலும் உடலினிலும் நீரே, தரணியிலும் பரத்தினிலும் நீரே, பஞ்சபூதம் யாவும் ஆளும் தேவா நீதானே.
அணுவினிலும் உடலினிலும் நீரே தரணியிலும் பரத்தினிலும் நீரே பஞ்சபூதம் யாவும் ஆளும் தேவா நீர்தானே சிவ சிவ ஜெகதீசா ஹர ஹர ஸ்ரீவாசா இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதாய பயனிற்கோள் வாதறிவன் நன்றார் தொழாரடி மலர்மிசை எங்கினான் மானடி சேர்ந்தான் நிறமிசை நீண்டு வாழ்வார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதாய பயனிற்கோள் வாதறிவன் நன்றார் தொழாரடி மலர்மிசை எங்கினான் மானடி சேர்ந்தான் நிறமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இடனடி சேர்ந்தார்க்கு யாண்டோ விளம்பை இட இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புரிந்தார் மாற்று பொய்வாங்கி இணைந்தவித்தான் பொய்நீர் உலக நின்றார் வீட்டு வாழ்வார். சிறப்பு விருந்தவர்களுக்கும் அமைதிக்காக நன்றி. இவ்விழாவின் சிறப்பு உரையாய் எங்களிடையே தங்களின் ஆன்மீக சிந்தனைகளையும் அருளையும் பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கும் திரு அதிரி ஜி பழனிவேல் என்ஜிபி தலைமை நிர்வாக அலுவலர் ஜெய்ஸ்ரீ திருவண்ணாமலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய வாகன விளையாட்டுகள் வளம் ஆன்மீக பயணத்தில் அதற்குரிய ஐயா எஸ் பாஸ்கரன் ஏபி அகிரி துணை தோட்டக்கலை அலுவலர் ஓய்வு சேதம் அவர்களை அழைக்கின்றோம். ஆன்மீக ஒளியை பரப்பி வரும் உயர்ந்த சிந்தனையாளர் அகன்றோம். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் திருமதி கா ஈஸ்வரி பிஎஸ்சி தனி வட்டாட்சியர் கெங்கோலி அவர்களை மேடைக்கு அனுப்பியிருக்கிறோம். ராஜ்குமார் மண்டல செயலாளர் அனைத்து இந்திய சட்ட உரிமைகள் கழகம் கெங்கோலி அவர்களை மேடைக்கு அனுப்பியிருக்கிறோம். திருமதி ஞானபிரியா தோட்டக்கலை உதவி இயக்குனர் கெங்கோலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு பி எஸ் கார்த்திகேயன் பிஎஸ்சி வேளாண்மை அலுவலர் தலைவாசல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு டி ராஜேஷ் அக்ரி உதவி தோட்டக்கலை அலுவலர் கெங்கோலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு சா உதயல் கங்கா பட்டியல் பாடசாலை ஆசிரியர் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு தோட்டக்கலை ஆசிரியர் கூட்டணி நாகிலப்பட்டி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் சாமி விநாயகர் தமிழ்நாடு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு ஆர் சுரேஷ்கிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றோம். திரு சிவராஜ் வித்யாசு அம்படி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு பி கவிதரசன் எம்பிஎட் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திரு அப்ரி ஜி பழனிவேல் என்ஜிபி தலைமை நிர்வாகி அலுவலர் ஜெய்ஸ்ரீ திருவண்ணாமலை அவர்களையும் திரு பாஸ்கரன் டிப்ளமோ அக்ரி துணை தோட்டக்கலை அலுவலர் ஓய்வு சேலம் அவர்களையும் திரு ராஜ்குமார் மண்டல செயலாளர் அனைத்து இந்திய சட்ட உரிமைகள் கழகம் கெங்கோலி சேலம் அவர்களையும் திருமதி வி ஞானபிரியா தோட்டக்கலை உதவி இயக்குனர் கெங்கோலி அவர்களையும் திரு கார்த்திகேயன் பிஎஸ்சி வேளாண்மை அலுவலர் தலைவாசல் அவர்களையும் திரு டி ராஜேஷ் அக்ரி உதவி தோட்டக்கலை அலுவலர் கெங்கோலி அவர்களையும் திரு சா கடிகேன் எம்காம் பிஎட் மண்டல ஆசிரியர் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு தோட்டக்கலை ஆசிரியர் கூட்டணி ஆகியவற்றி அவர்களையும் திரு ஆரோக்கியசாமி இலக்கியாளர் காமப்பட்டி அவர்களையும் திரு ஆர் எஸ் முருகேசன் கணக்காளர் மேலப்பாளையம் காமப்பட்டி அவர்களையும் சிறப்பு அழைப்பாளரான திருமதி ஆ பிரபாவதி தோட்டக்கலை அலுவலர் கெங்கோலி அவர்களையும் திரு ரா தினகரன் அவர்கள் கருவூர் உரிமையாளர் கெங்கோலி அவர்களையும் திரு ஆ கோபால் உதவி தோட்டக்கலை அலுவலர் கெங்கோலி அவர்களையும் திரு ரா செல்வீரன் உதவி தோட்டக்கலை அலுவலர் கெங்கோலி அவர்களையும் திரு ஸ்ரீ அந்தசு உதவி தோட்டக்கலை அலுவலர் கெங்கோலி திரு சா விஜய் பணி அறுவடை பரிசோதனையாளர் கெங்கோலி அவர்களையும் திரு உதவி வேளாண்மை அலுவலர் கெங்கோலி அவர்களையும் திரு அன்பு சிவாச்சாரியர் கொடையவதி அவர்களையும் திருமதி தனபாக்கியம் ஆசிரியர் அவர்களையும்
திரு தங்கவேல் ஆசிரியர் அவர்களையும் திருமதி தனலட்சுமி ஆசிரியர் அவர்களையும் திரு ராமகிருஷ்ணன் ஆசிரியர் அவர்களையும் திரு நல்லப்பட்டி மீட்சியர் தலைமை ஆசிரியர் உதவி அவர்களையும் திரு எஸ் சுரேஷ் உதவி வேளாண்மை அலுவலர் ஆசிரியர் அவர்களையும் திரு சிவகுமார் உதவி வேளாண்மை அலுவலர் ஆசிரியர் அவர்களையும் திரு எஸ் எம் வெங்கடேசன் உதவி வேளாண்மை அலுவலர் தமிழ்படி அவர்களையும் திரு சுரேஷ் உதவி வேளாண்மை அலுவலர் தீபடி அவர்களையும் திரு ஆர் திருநாவுக்கரசு உதவி வேளாண்மை அலுவலர் பாலமணி அவர்களையும் திரு பிரவீன் உதவி வேளாண்மை அலுவலர் சித்தார்த்தி அவர்களையும் திரு சங்கர் உதவி வேளாண்மை அலுவலர் சித்தார்த்தி அவர்களையும் திரு அப்சாமி அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்படி அவர்களையும் திரு டி ரவி பிகாம் எல்ஐசி முகவர் தொழிலதிபர் தமிழ்படி அவர்களையும் திரு கு செங்கமலம் முன்னாள் போக்குவரத்து ஊழியர் தமிழ்படி அவர்களையும் திரு அரிமா சீமான் இளைஞர் அரிமா செல்வம் நாமக்கல் அவர்களையும் லாரிஷா பக்கங்கள் சாராவும் வாழ்வதி ஆசிரியர் சாராவும் தேவாசி அடுத்தபடியாக பதவி உரையாற்றுவதற்காக அவையிலே வீட்டிற்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை குறித்துள்ள பள்ளி மாணவ மாணவியருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக பார்வையில் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமுறையாற்ற என்னை படித்திருக்கும் நூலாசிரியர் அண்ணன் தேவாசி லாரி உங்களுக்கும் என்னுடைய மாலை திருக்குறளை பற்றி கூறும்போது உலகத்தில் உள்ள எத்தகைய இலக்கியங்களும் ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி அனைவராலும் விரும்பப்படுகின்ற ஒரே தமிழ் இலக்கியம் திருக்குறள் மட்டும்தான். அத்தகைய ஒரு நூலை ஆன்மீக பார்வையில் எப்படி நாம் அதை அனுபவம் என்பதை குறித்து நூலாக எழுதி வைத்தது இப்பொழுது அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆன்மீகம் என்பது தேவையா அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் என்னதான் ஒரு விலையுயர்ந்த பென்ஸ் காராகட்டும் ரோல்ஸ் ராய்ஸ் காராகட்டும் அவற்றும் முக்கியமான பாகம் அதனுடைய பிரேக் தான். நம்மளுடைய வாழ்க்கையை நாம நேர வழிநடத்துவது இந்த ஆன்மீகம் மட்டும்தான். திருக்குறள் கூட அப்படிதான். அது காதலாகட்டும் இல்வாழ்க்கையாகட்டும் திருக்குறளில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. அன்பு, இரக்கம், ஈகை, அரசியல், அரசன், அமைச்சர், அது குடிகள் எப்படி இருக்கணும் எல்லா விஷயத்தையும் கூறுவது. அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை இப்போ இந்த நவீன யுகத்தில் குறிப்பாக இளைய தலைமுறைக்கு இந்த ஆன்மீகத்தை கொண்டு செல்ல வேண்டும், அவர்களும் அதை நேர வழியில் செல்ல வேண்டும் என்ற நோக்கில் இந்த நோட் வெளியிட்டு வேண்டாம் இங்கே அரங்கில் இருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தலைமை உரையாற்ற என்னை படித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம்மிடையே வந்திருக்கும் திரு பசுமை மாத்திரை சிறப்புமார் ஒருங்கிணைப்பாளர் உரை திருக்குறள் முற்றோதல் இயக்கம் நாமக்கல் அவர்களை மேடைக்கு அன்பு அழைக்கின்றோம். முதல்நிலை ஆசிரியர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் எடப்பாடி நாமக்கல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு ரவி ஜி பாலவேல் எம்ஜிபி அவர்கள் நம்முடைய ஆன்மீக உலகில் சிந்தனையாளர் மற்றும் அவர்களுடைய சிறப்பு விருந்தினர் மற்றும் அவருடைய பேச்சுக்காக நாம் பேசுவதற்காக நாம் அவர்களை அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கிற பல்வேறு பெண்ணை அன்போடுக்கும் சாதனையாளர்களுக்கும் பணிவான வழக்கத்தை அமைத்துள்ளனர். மனித சமுதாயத்தை நாம் கூறுவது கவனிப்பேனால் என்னுடைய பார்வையிலே 4 நிலையாக இருந்தேன். ஒன்று எந்த என்று சொல்லக்கூடிய தான் ஏன் பிறந்தோம் என்று கூட அறியாமல் தன் போக்கே வாழ்ந்து கிடைப்பதெல்லாம் உண்டு அருந்தி பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கு நிலையிலும் உருவாக வாழ்ந்து செயல்படுத்த என்ற ஒரு நிலை ஒன்றை அது நம்ம இடத்துக்கு கீழ் வேலை தாண்டி ஒரு மகமாகணும்னா அவர்களெல்லாம் கொஞ்சம் தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய தலைவனிப்படியே
ஒரு பணியாளர்களாகவோ ஒரு உழைப்பாளிகளாகவோ அது ஒரு இடத்தை ஆற்றவர்களாகவோ வாழ்ந்து கொஞ்சம் வயது முடித்தார். அடுத்த ஒரு மேல் கீழே அந்த மேல் கீழே தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதாவது பண வசதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பண வசதிகளுக்கு எல்லா வகையும் ஆஸ்பத்திரியில் அவங்க தான். ஏன்னா எல்லா வகையும் வழி வாங்கினாங்க. எதை சாப்பிடணும் என்ன பண்ணா ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்து பார்த்து வாங்கணும் எல்லாம் வாங்கி பண்ணிட்டாங்க. வேலை என்று ஒன்றாலே அவர் யார் தெரியுமா? சுவாமி நாராயணத்தில் ஹரிகிருஷ்ணாவுடைய அருளாசியை பெற்று இங்கே வந்திருக்கீங்களே. ஏன்னா அந்த நிலையை உங்களை கவனிப்பதற்கு அவர்களுடைய வேலை பற்றி கூட வந்துள்ளார். அதான் என்ன சுவாமி, இதற்கு மேல உண்மையில் வேற எதுவும் இல்லை. ஆக அந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டோம்னா நாம் வெளியே கற்பனைகளை பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உங்கள் அனைவருக்கும் நல்ல உணவும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஒரு வகைய பொருளாதாரம் அமைந்து ஆனந்தம் ஆரோக்கியம் பெற்று கல்வி காலத்தில் சுவாமியினுடைய நாராயணனுடைய அருள் கிடைக்க வேண்டும். நாங்கெல்லாம் இன்று வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய அந்த உடலுக்கு எனது நன்றியை தெரிவித்து இன்றைக்கு நிகழ்ச்சி நடத்ததையும் ஆனதையும் தெய்வீக சிந்தனையோட மேம்படுத்துவதற்கு நாம் திரு எஸ் பாஸ்கரன் தோட்டக்கலை துணை தோட்டக்கலை அலுவலர் ஓய்வு சேலம் அவர்களை சென்று உரையாற்ற இருக்கின்றோம். இந்த தேசிய அளவிலான ஆன்மீக நூல் வெளியீட்டாளருக்கு தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் எனக்கு சொல்லப்போனால் இந்த இயக்கத்தை பற்றி அடிப்படையாக எதுவுமே தெரியாது. எனது உற்ற நண்பர் மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் அவர்கள் என்னை ஒரு வாரத்தை கொண்டு இந்த மாதிரி ஒரு விழாயத்தை நீங்கள் வாங்கணும்னு சொன்னார். அவருடைய இன்ஜெக்ஷனை பார்த்துக்கொண்டு தான் தெரியுது இதை மிகப்பெரிய ஒரு ஆன்மீக விழாயம். என்னை பொறுத்தவரை இந்த நோக்கம் எனது சரியாக போனால் இன்றைய இளைஞர்கள் குழந்தைகள் ஆன்மீக நெறியே வளர வேண்டும், அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். அதே திருக்குறள் எல்லாருமே உதவி இருக்கிறது என்பதாக இருக்கும் என்பது என்னுடைய மனதினுடைய சிந்தனையாக கருதி இதுவே நான் கண்டு ஏற ஒரு விஷயம் என்னன்னா சௌந்தர்ய நகரி கிரியேஷன்ஸ் மருத்துவதி இன்டர்நேஷனல். இந்த சௌந்தர்ய நகரி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆதிசங்கர் ஆதிசங்கர் அவர்களாலே லலிதாம்பரி அதாவது ஒரு பெண் தெய்வம் நம்ம மாரியம்மன் சொல்லுவோம், துர்க்கையும் சொல்லுவோம், லட்சுமியும் சொல்லுவோம், சரஸ்வதியும் சொல்லுவோம். அந்த சௌந்தர்ய நகையை இயற்றியவர் எழுதியவர் யாருன்னா மிகப்பெரிய புதல்வர் நம்முடைய ஆதிசங்கர் அவர்கள் எழுதினாங்க. அதில் 103 பதியங்கள் அவர் எழுதினாரு. அதுல 40 பதியங்கள் அந்த அம்மாவுடைய புகழை பற்றி, 60 பதியங்கள் அந்த அம்மாவுடைய வரிசையை பற்றி படித்தார். அதுல 3 பதியங்கள் கிடைக்கல. முன்னாலே வந்தவர்கள் அதில் தமிழ் படித்திருக்காங்க. இது அவங்களுடைய இது எதை வச்சு இந்த மாதிரி சௌந்தர நகரி இருந்தாலும் கூட அடிப்படையிலே ஆதிசங்கர் இதை ஏற்று எழுதியிருக்கிறார். அந்த வகையில மிக உன்னதமான ஒரு ஆன்மீக சிந்தனைக்கு விட்டு சொல்வதற்காகத்தான் இந்த தேசிய நூல் வெளியிடுவதாகட்டும் இந்த மருத்துவ இருப்பதாகட்டும் இருப்பதாக நாம் மனிதரை உங்களுடைய நோக்கம் கட்டாயமாக நிறைவேறும். ஆன்மீகத்திலே பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும். திருக்குறள் என்பது வாழ்வாதாரத்துக்கான அடிப்படையான ஒரு நூல். இதை மொழிகளுக்கான மொழிகளே 147 மொழிகளே இதை வந்து மொழிகளுக்காங்க அப்படின்னா அதனுடைய மொழிகள் வந்து ஒரு அழகாக தெரியும். எல்லா விஷயங்களும் இருக்கு. அதில் வந்து ஒரு மனிதன் வாழ்வதற்கான எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆன்மீகம் என்பது அதை பொதிந்திருக்கிறது. ஆனால் பல பேர் அதை அபத்தமாக வெளியே சித்தாந்தங்களை சொல்லிவிடுகிறார்கள். இன்றைக்கு நாடு என்பது மதத்தால் வெளியே சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையான விஷயம். இந்த இயக்கத்துடைய குறிக்கோள் கட்டாயமாக நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பார்த்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்துட்டு நல்ல வாய்ப்பு நன்றி. சாரி, ஒரு சின்ன விஷயம் கொடுத்துறேன். அதாவது ஆசிரியர் நாயகனை நான் சொல்லாமல் மிகப்பெரிய தவறு. அதாவது ஆசிரியர்கள் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. சரி, அதனால திருவள்ளுவர் தான் வரக்கே தலகாணி கைகோலே பஞ்சுனத்தை பெயரையே பெருங்குழியல் பெற்றுடமே பட்டாளி என வாழ்ந்த உலகனை துக்கத்தில் கிடைக்கிறார். ஆகவே
ரெண்டு கேட்க உதவி உதவிக்காக சுவையாக சொல்லுவாங்க. அதெல்லாம் அவை வணங்கி ஆசிரியருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம். அடுத்தபடியாக திருமதி கா ஈஸ்வரி பிஎஸ்சி தனி வட்டாட்சியர் என்பவரை அவர்களை சற்று உரையாற்றுவதாக அனுப்புகிறோம். சமூக பாதுகாப்பு திட்டம் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய அட்டாச்சா இருக்கிறதுனால சில துளிகள் உங்ககிட்ட உரையாடலாம் இருக்கேன். அது 2020 கொரோனான்ற வைரஸ் தொற்று எல்லாரும் முகமூடி போட்டுட்டு வந்தோம். அப்ப எதனால சொல்லிட்டு ஒரு தம்பியில கேட்டேன், சித்தா டாக்டர் இந்த கொரோனா வராமல் இருக்க நாங்க என்ன செய்யறது அப்படின்னு. மேடம், 1905 இருந்தே இந்த வைரஸ் இருக்கு, இன்னைக்கு வரல. அன்னைக்கும் மக்கள் வளர்ந்துருக்காங்க, ஆனா அன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு உணவு நம்ம என்ன சாப்பிட்டோம், மிளகு சீரகம், நம்மளுடைய அத்தனை பல வகையான மிளகு சீரகம் மஞ்சள் இதெல்லாம் பயன்படுத்தி இஞ்சியும் பூண்டு எல்லாம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டோம், எல்லாம் பாக்கெட் ஆயிட்டோம். எங்க போனாலும் சாப்பிடறது கூட நேரம் எல்லாரும் கரையை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்படி பார்த்தா நோயே வராம இருக்க, வைரஸ் தாக்கப்படுறது என்னெல்லாம் உணவு சாப்பிடுறதுனா அதுக்கு ஒரே காரணம் சொல்லி ஒரு நாளைக்கு 6 விதமான உணவு மட்டும் சொல்லணும். வைரஸ் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, பருப்பு, காய், கீரை, ரசம், தயிர், கீரை கட்டாயம். இது போதும் நார்மல் உணவு. இது நமக்கு பெரிய செலவு ஆகாது. எல்லாரும் அங்கேயான ரேட் அதிகமான பழங்களும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முருங்கை ஒன்று போதும். அதை என்ன முருங்கையை வச்சு என்ன விரலையோட போகணும். விரலையோட ஒன்றே இல்லாம போகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு கையில கட்டி போடாம போகணும். அது எல்லாருக்கும் ஒரு சில பெரியவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது இருக்க குழந்தைகளும் தெரியாது. அடுத்து என்ன, அன்னைக்கெல்லாம் அம்மையில அரைச்சாங்க. அம்மையில அரைச்சி ஆட்டி கொடுத்தாங்கலாம். இப்ப அம்மையில எங்களால குழந்தைகளுக்கு அம்மையில யாமையிலே தெரியுமா எனக்கு தெரியல. அந்த அம்மைகள்ல அரைக்கும் போது கிடைச்ச அந்த கல்லுல அரைக்கும்ல, அப்ப கிடைச்ச சிலிக்கான்றது இன்னைக்கு இந்த உணவுல அதுக்கு என்ன பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, வேற எதையும் நம்ம முருங்கைக்கீரை மட்டும்தான் கிடைக்குது. அந்த முருங்கைக்கீரையை முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு 5 நாள் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இது 7 நாள் கூட சாப்பிடலாம். கீழே சேர்த்து ஒரு கையில் கொடுங்க. நன்றி நன்றி மேம். அடுத்தபடியாக திரு ராஜ்குமார், மண்டல செயலாளர், அனைத்து இந்திய சட்ட உரிமைகள் கழகம் அவர்களை அன்போடு அனுப்பினோம். இந்த மாபெரும் விழா ஆன்மீக திருக்குறள் அறிவிக்க இதனை ஒன்று கூடி அருமையாக ஆன்மீக சிந்தனை என்பது எல்லாரிடத்திலும் கோயிலில் நடக்கும். அதுக்கு பெரிய பக்க கருவிகள் ஞானிகள் எல்லாம் வருவாங்க. ஆனா இந்த ஊர்ல சாதாரணமான மகளிர் எளிய வகையில பிடிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக்கிட்டாங்க. சுப்பிரமணியனுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்றேன். ஏன்னா எனக்கு நீண்ட நாளா கொஞ்சம் தாகம். என்ன தாகம்னா, தண்ணி தான் கேட்டேன், குடிக்க தண்ணி கொடுக்கலான்னு கேட்டேன். ஆனா இன்னைக்கு ஒன்றே குளம் ஒரு மனிதன் தேவை என்று சொல்லக்கூடிய மனுஜோதி லகரகிரி கிருஷ்ணாவுடைய புகழ்ச்சாலையை நடத்திட்டார். அதுக்காக அவருக்கு ஒரு 10 வருஷம் லகரி கிருஷ்ணாவுடைய எனக்கு காட்டுங்க அப்படின்னு. ஆனா அவர் இந்த ஏற்பாடுகள் மூலமா அவருடைய புகழை பரப்புவதன் மூலமாக எனக்கு அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்துல எல்லாரும் மனிதராக பிறந்திருக்கிறோம். அறிந்து மானிடராக பிறத்தல் அறிந்து அதில் பொருள் செவ்வொரு நீங்கி பிறத்தல் அறிந்து என்பார்கள். அதுபோல இந்த லகரி கிருஷ்ணா என்பவர் இந்த கலியுகத்திலே தோன்றி இந்த மக்களை காக்க வந்த கர்ணனாக இங்கே இருக்கிறார். அவரை நான் பற்றி ஆனால் இந்த உலகத்திற்கு அவர் எதையோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார். லகரி கிருஷ்ணா என்பவர்
ஓங்கார நாயகனாகவும் உண்மை பொருளும் போற்றுகின்ற சக்தியாகவும் அருள் ஜோதியாகவும் இங்கே விளங்குகிறார் என்பதிலே கொஞ்சம் ஐயம் இல்லை. இந்த உலகம் 4 யுகங்களாக இருக்கின்றது. திரேதாயுகம் என்பதும் துவாபாரா யுகம் என்பதும் கலியுகம் என்பதும் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த யுகமானது கலியுகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கலியுகம் என்பது மனிதர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த வாழ்வை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் எண்ணற்ற போட்டி பொறாமைகள், அடுத்தவரை ஏமாற்றி வாழுங்கிற வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாமே திருவள்ளுவர் திருக்குறள்ல ஒவ்வொரு வாழ்க்கை நெறிமுறையும் சிறப்பாக சொல்லியிருக்காரு. ஆனா அதை யாரையும் எடுத்து நம்ம பயன்படுத்தணும், எல்லார் வாழ்விலும் ஒளி வீசும். ஆனா அதை யாரும் பயன்படுத்துறது சந்தர்ப்பவாதிகளாகவும் சூழ்நிலைவாதிகளாகவும் நம்ம மாறி இருக்கோம். ஆகவே இந்த கலியுகம் என்பது மனிதனை செம்மைப்படுத்துவதற்காகவே இந்த ஆன்மீகம் மிகப்பெரிய அளவிலே வளர்க்க வேண்டியது. ஆனால் இந்த ஆன்மீகத்தை பகிரும் போது ஒவ்வொருவரும் சிறப்பாகவும் செம்மையாகவும் இந்த ஆன்மீகத்தை தேடி மனிதர் என்ற நல்லது செய்யும் எண்ணமும் மரணமும் உருவாகும். ஆனால் அதுபோல உனது கர்மாவானது நீ என்னத்தை எதிர்க்கிறாயோ அதையே இந்த மண்ணில் நீ மீண்டும் உற்பத்தி செய்கிறாய் என்று அந்த கர்மா சொல்கிறது. ஆகவே இந்த விழாவில் தேசிய அளவில் ஆன்மீக நூல் வெளியீட்டு விழாவில் ஆன்மீக பாடலையும் திருக்குறளையும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சிறப்பாக பேசி சென்ற முதன்மையாளர்களுக்கு நன்றி கூறியும் பெண்மேலும் இந்த விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக திரு தேவேந்திரன் MMBS DTN ஆசிரியர் மற்றும் காரண மருத்துவமனை வேளாண்மை நிலங்கரை அவர்களை சற்று பேசுவதற்கு தமிழ் மொழியை ஏன் படிக்கணும், திருக்குறளை ஏன் படிக்கணும், இது அடிக்கடி வகுப்புல கேட்கறது உண்டு. தமிழ் மொழியை ஏன் படிக்கணும், திருக்குறளை ஏன் படிக்கணும் அப்படின்னு அடிக்கடி கேள்வி கேட்டா பசங்க சொல்லுவாங்க, சார் நான் வேலைக்கு போகணும் சார் நான் வேலைக்கு போகணும் சார் அப்படிம்பாங்க. சார் நீ என்ன வேலைக்கு போவ, டாக்டர் ஆவியா? தமிழ் படிச்சு நீ எப்படி டாக்டர் ஆவ? சரி தமிழ் படிச்சு என்ஜினியர் ஆக முடியுமா? ஆக முடியாது. சரி IAS ஆக முடியுமா? ஆக முடியாது. அதாவது தமிழ் மட்டுமே படிச்சு ஆக முடியாது. அதெல்லாம் 14 முடிஞ்சது. அதுக்கப்புறம் வேலை பார்த்தாலும் எழுதுவாங்க படிப்பாங்க இல்லையா? அப்படி இந்த சூழ்நிலையில தமிழை படிச்சா மட்டும்தான் நீ மனுஷனா இருக்க முடியும். திருக்குறளை படிச்சாதான் மனுஷனாவே வாழ முடியும். இந்த உலகத்திலேயே எரிக்க முடியாத உருக்க முடியாத ஒரு பொருள் எதுனா டங்ஸ்டன். லைட்ல குட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இடம் பாத்தீங்களா, அதுதான். அதுலயே ஒரு பொட்டி செஞ்சு அதுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கிறாங்க ஒரு நாடு. அதுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கிறாங்க ஒரு நாட்டுக்காரங்க. அப்படின்னா அதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னா திருக்குறள் நூலை வச்சிருக்கிறாங்க. எந்த நாடு தெரியுங்களா? இந்தியாவுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணல ரஷ்யாவில் இருக்கு. ரஷ்யாவில் இருக்கு. எதிர்க்க முடியாத, உடைக்க முடியாத, அணுகுண்டால தொலைக்க முடியாத ஒரு இடத்துல பத்திரமா இருக்குதுன்னா அதுக்கு உண்டான மரியாதை நம்ம சொல்லிக்கிறது பெருசு. வெளிநாட்டுக்காரங்க சொல்றாங்க நம்ம திருக்குறளை பத்தி. எனக்கு ஒரு அருமையான பயன். ஏன்னா நான் எடுக்கிற தமிழ் பாடம், அதுல முக்கியமா எனக்கு பிடிச்ச திருக்குறள். சரி ஆன்மீகத்துல என்ன திருக்குறள் இருக்கு அப்படின்னா ஆன்மீகமும் இருக்கு, அறிவியலும் இருக்கு. இந்த உலகத்துல ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள் இருக்கு. சரி ஒரு திருடனா இருந்தா திருடுக்கு என்ன திருக்குறள் என்ன சொல்லி கொடுக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். திருக்குறள் திருடுனா தப்பில்லைன்னு சொல்லும். திருக்குறள் திருடுனா தப்பில்லைன்னு சொல்லும். திருடுனா தண்டனை கிடைக்குன்னு சொல்லும். திருடுனா தண்டனை கிடைக்குன்னு சொல்லும். திருடக்கூடாதுன்னு சொல்லும். மூணுமே சொல்லிடுது.
அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணையும் சொல்லிடும். ஆனா நம்ம என்ன பயன்படுத்தணுங்கிறது தான் நாம எடுத்துக்கிட்டோம். அப்ப திருக்குறள் சொல்லிருச்சு நம்ம திருட கூடாது. திருடு அதே திருக்குறள் தான் சொல்லுது தண்டனை கிடைக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்ப நம்ம வீட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா, நான் என் வீட்டுக்கு மனைவி சமைக்கிறாங்க, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுக்கோ. அது நான் எந்த சாப்பாடு எதுக்காக நல்லா இருக்கு அப்படின்னா வேற வழி இல்லை. நாளைக்கு சாப்பிடணும்னா இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாதான் நாளைக்கு சோறாய் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஆனா வேற ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாதான் அந்த உணவு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுல தமிழ் பேசக்கூடிய தமிழ் ஆசிரியர் தமிழ் மொழியை பத்தி பேசுறது பெருமையா பேசுறது, அதுவும் ஆகும் போகணும்னு போறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல வேற ஒரு மொழிக்காக வந்து இங்க படிச்சுட்டு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு அந்த திருக்குறளை படிச்சுட்டு அப்படி திருக்குறள் சிறப்பான திருக்குறளே அப்படின்னு அவங்க நாட்டுல கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்களே, அதுதான் நம்ம திருக்குறள் பெருமை. சரி, அப்படி ஒருத்தர் செஞ்சோம்னா பரவாயில்ல, 2 பேரும் செஞ்சோம்னா பரவாயில்ல. இன்னை வரைக்கும் 107 மொழிகள் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா அப்புறம் நம்ம செய்யாம யாரு செய்யறது? இந்த திருக்குறள் அப்படிங்கறத நம்ம செய்யாம வேற யாரு செய்யறது? நம்ம தான் செய்யணும். அது இல்லாம ஒவ்வொரு குழந்தையும் அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல கருத்துக்களையும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில முன்னேறணும். அப்படின்னா இந்த நூலையும் சேர்த்து படிச்சா இன்னும் விளங்கும் அப்படி சொல்றாங்க. அது மட்டுமல்ல, பிரான்ஸ் நாட்டுல தொடர் வண்டியில திருக்குறள் எழுதி வச்சிருக்கிறாங்க. பிரான்ஸ் நாட்டு தொடர் வண்டியில திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்க. அதை விட முக்கியமான சொல்றாங்க, மேலை நாட்டு அதிகாரிகள் அதாவது தமிழ் மொழிங்கிறது ஒரு தங்க தட்டு, தமிழ் மொழிங்கிறது ஒரு தங்க தட்டு, தங்க தட்டில் வைக்கப்பட்ட வைர ஆப்பிள் போன்றது திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டுல அவங்களுடைய அருங்காட்சியகத்துல 2 முக்கியமான நூல்கள் இருக்கு. ஒண்ணு விவிலியம் என்கிற பைபிளும், இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டுல எழுதப்பட்ட திருக்குறள் தான் அந்த அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்கன்னா அந்த திருக்குறளுக்கு எவ்வளவு மதிப்பும் பெருமையும் இருக்குன்னு நினைச்சு பார்க்கணும். சரி, இங்கிலாந்து அது இல்லாம தமிழுக்கு கதை சொல்றாங்க. திருக்குறள், கம்பராமாயணம், கடவுள் என்ற சொல்லு ஆன்மீகம் பத்தி பேசுறோம். ஆனா திருக்குறள்ல கடவுள்ங்கிற ஒரு சொல்லே கிடையாது, பயன்படுத்தவே இல்லை. ஏன்? கடவுள்ங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள அடங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க திருக்குறள். அதனாலதான் அது வந்து உலக பொதுமறை அப்படி சொல்றாங்க. வீரமாமுனி ரத்தில எழுதியிருக்காரு, இப்போ ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு, தாழ்வுதாய் உருசி மொழி எழுதியிருக்கிறாரு. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மொழியை பற்றி எனக்கும் பேச வாய்ப்பளித்த இங்கு அவையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி. அடுத்தபடியாக திரு செல்வ செந்தில்குமார் முதன்மை ஆசிரியர், தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் எல்லோப்பட்டி நாமக்கல் அவர்களை சற்று உயர்த்த அழைக்கின்றோம். காதலிலும் முதலும் கைது வடையாவதையும் கருணை மாற்றின் மீதுடைய சிந்தாமணியும் மெல்லடையில் மேகடையும் சிலம்பாரின் பொருளின் திருவடியும் பொன்முடி சூடாமணியும் பொடியச் சூடி நீதிகளை செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என தமிழை தாங்கி பிடித்தார் சுல்தானது மாறன். பொறுப்பிலே வந்து கோயிலே இருந்து சங்க திருப்புழையை இருந்து ஏட்டிலே நெருப்பிலே இருந்து ஒரு இடையிலே இறந்தோர் மதிப்பிலே இருக்கிறவாவை மகிழ்ந்திலே வளர்க்கின்றான தமிழை தாங்கி பிடித்தார். இன்னொரு கவிங்க பாலும் கழுதேனும் பாலும் பருப்போம் யாருக்கும் கடமுனுக்கு நான் தருவேன் கோலம் செய்யும் உங்கள் 70 தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் முந்துத்தா என சங்க தமிழை கலையாண்டு வணங்கி மணிமணிந்து கேட்டவள் அவை தாய் தமிழை வணங்கி ஒரு அருமையான நல்ல நிகழ்விலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற சௌந்தரிய ரங்கை கிரியேஷன்ஸ் மற்றும் மனதோடி பெருமையுடன் தலைமையேற்று சிறப்புரை ஆற்றிருக்கிற பால் செல்வன் அவர்களுக்கும்
இந்த அருமையான நூலை வெளியிடுபவர்களுக்கும் அந்த நூல்களை பெறுபவர்களுக்கும் எனக்கு முன்னால் பேச வந்திருக்கிற சிறப்பு பேச்சாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை வெளியில போய் இந்தியா எங்க முடியுது எங்க அடினா இந்தியா கன்னியாகுமரியில முடியுதுன்னு சொல்லுவாங்க. கலைஞர் என்ன பண்ணாருன்னா புத்தாளித்தனமா அவருடைய சமீபத்தில் புத்திய பாருங்க, ஏய் தமிழ்நாடு இந்தியாவுடைய முடியலடா, இந்தியாவுடைய தொடக்கமே தமிழ்நாடுடா, அது கன்னியாகுமரியை தொடங்குகிறது. அதற்கு காரணம் திருவள்ளுவர் அந்த தெய்வ கோவிலை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளொளியை நாம் கண்டு தெரிவதற்கு வள்ளுவனை தவிர ஒரு வழி இந்த உலகத்திலே இல்லை. ரொம்ப அழகா வள்ளுவரை பத்தி அடிக்கிட்டே போனார். சாதியோட தொடங்கினா ரொம்ப அழகா பாரதி சொல்றான், தமிழ்நாட்டுக்கு எதனால பெருமாள் வள்ளுவர் பிறந்தனால பெருமாள். வள்ளுவர் தன்னை உலகிற்கு தந்து வான்புகள் கொண்டு பாரதிதாசன் இன்னொரு படி மேல போறாரு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்திலேயே வள்ளுவனால பெருமைங்கிற 1330 குறள் இந்தியாவே 18 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரே புத்தகம் தான். ரொம்ப எளிமையா கிடைக்கிற புத்தகம், ரொம்ப எளிமையா முடியும். திருவள்ளுவருடைய ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடிவம். பெரிய விஷயத்தை வள்ளுவர் என்ன பண்ணிருக்காரு, 7 சொல்ல சொல்லியிருக்கிறார். ஏன் ரொம்ப அழகா சொன்னாங்க, 7 சொல்லல அவ்வளவு பெரிய விஷயத்தை ரொம்ப நுட்பமா வச்சிருப்பாரு. ஒரே செய்தியை சொல்லி நிறைவு செய்ய ஈன்ற பொழுதில் பெரிதவாகும் மகனை சான்றோர் சொல்லுவதெல்லாம் ஈன்ற பொழுதில் பெரிதவாகும் மகனை ஆண்டோன். குரல் தெரியாத மனுஷனே தமிழ்நாட்டில் இருக்க கிடையாது. குரலுக்கு என்ன அர்த்தம், ஒரு தாய்க்கு எப்போ மகிழ்ச்சி, ஒரு குழந்தைய 10 மாசம் சுமந்ததை விட, அந்த குழந்தை பிறந்த நாளை விட, அது அம்மான அழைத்த காலகட்டத்தை விட ஒரு தாய் எது மகிழ்ச்சிங்க வள்ளுவன். நீ நடந்து போகும்போது, அந்த பையன் நடந்து போகும்போது, நான் போனா பாத்தியா உன் கோமதியுடைய பிள்ளை நல்ல பிள்ளையா வளர்த்துருக்க அவங்க அம்மா, இந்த வயது நல்ல வயது உன பிள்ளையா பார்க்கறதுக்கு அந்த தாய் என்ன தவம் பண்ணிருப்பாளோன்னு தன் மகனை ஊராடு பாராட்டுகிற ஊராடு வச்சுக்கிற அந்த தருணத்தை காதால் ஒரு தாய் கேட்கிற தருணம் தான் அவனை பெற்ற பொழுதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சியை சொல்லுவாங்க. நீங்க சான்றோருக்கும் ஆன்றோருக்கும் ஒரு பெரிய நுட்பம் இருக்கு, பெரிய வித்தியாசம் இருக்கு. படிச்சவர்கள் எல்லாரும் சான்றோர்கள் அல்ல. நான் பிஏ படிச்சிருக்கேன் சார், நான் என்ன படிச்சிருக்கேன் சார், நான் கலைஞர் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா சான்றோரா இல்ல. உலகத்தில் 1200 மார்க் ஒரு மாணவன் இருக்கிறான். அவன் பேர் ஒசாமா பின் லேடன். மிக கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் பரிசையில் 1200 மார்க் இருக்கு. அவன் அந்த நாட்டிலே ஃபர்ஸ்ட் மார்க், பெரிய ஸ்காலர். அவன் சான்றோன்னு சொல்லிட முடியுமா? அவன் ஸ்காலர். சான்றோன்னா யார்? படிக்கணும், பிழை இல்லாமல் படிக்கணும், தெளிவா படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், படித்ததை தன் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். ஒரு நாளைக்கு எது மகிழ்ச்சி, நான் உள்ள படிச்சுட்டான், கலைஞராயிட்டான், வேலைக்கு போயிட்டான், கைகளை சம்பாதிக்கிறான், பங்களா வாங்கிட்டான், அதெல்லாம் மகிழ்ச்சி. ஊரார் அவனை நல்ல பண்பாளன், உத்தமன், உயர்ந்தவன் என்று சொல்லும் பொழுதுதான் அந்த தாய் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைவாள் என்று ஒரு வார்த்தையிலே இந்த உலகத்தை புரிய வைத்தவன் வள்ளுவன் என்று சொல்லி வள்ளுவனுடைய 1330 குறள் நமக்கு தெரியாது, பரவாயில்ல. சார் பேசும்போது சொன்னார் நிகழ்ச்சியில் உட்பாடு குழந்தை 1330 குறளை சொல்லிச்சு அப்படின்னு. 1330 குறளை மனப்பாடம் பண்ண முடியாது எல்லாராலையும். ஆனால் நீங்கள் நினைத்தால் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு குறள் வீட்டுக்கு எடுத்துக்குவோம், ஒரு குறள் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இந்த ஒரு குறள் படி நான் வாழ போறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன், இந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு, ஐயா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி புத்தகத்தை வெளியிட்டாங்க, புத்தகத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டேன். எனக்கு 1330 குறள் தெரியாது, ஒரு குறள் தெரியும். அந்த ஒரு குறள் படி நாளை காலையில் வாழ்க்கையை நான் தொடங்க போகிறேன் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி மாணவர்கள் வெற்றி பெற்ற நிகழ்ச்சி என்று சொல்லி சௌந்தர்யா லவ்லி கிரியேஷன் பரஞ்சோதி இன்டர்நேஷனல் நடத்துகின்ற தேசிய அளவிலான ஆன்மீக விழாவிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் புதிய வேலையிலே அன்பான வணக்கம். முதலில் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களையும் சார்ந்தவர்களையும் குழந்தைகளையும் இங்கு அழைத்து வந்த பெற்றோர்களையும் முதலில் வணங்கி வாழ்த்துகிறேன். சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற உணர வேண்டிய தருணம்.
சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, எந்த இடத்திற்கு குழந்தைகளை அழைத்து வேண்டும், எந்த செய்தியை காதில் கேட்க வேண்டும், எப்போது இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கு தெரியாத ஒரு காலகட்டத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து இங்கு அமர வைத்து ஆன்மீக பார்வையில் திருக்குறளை பற்றி பேசுகின்றதை காதல் போது கேட்பதற்காக வந்திருக்கின்ற பெற்றோர்களையும் குழந்தைகளையும் பெரியோர்களையும் நேரத்திலே கம்பப்பட்டி கூரை சார்ந்த இந்த மண்ணுடைய மக்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்கிறேன். தம்பி அவர்கள் சொன்னார்கள், இந்த விழா செல்கின்ற போது ஒவ்வொருவரும் ஒரு குரலை எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சாதாரண ஒரு பழங்கோட்டினுடைய மகளாக, பறக்காயனுடைய மகளாக பிறந்து ஒவ்வொரு வீடாக சென்று தினசரி பத்திரிகையை வளர்ந்த ஒரு மனிதன், சாதாரண ஒரு இளைய மனிதன், ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கிறார். அப்போது அவர்களுக்கு கேட்கிறார்கள், இந்த குடியரசுத் தலைவராக உயர்வுக்கு என்ன காரணம், இன்னைக்கு எதை படிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் படித்தது ஒரே ஒரு குரல் என்றார். அந்த ஒரு குரல் பிரகாரம் நான் வாழ்ந்தேன் என்றார். கற்க கசனர கர்மவை கற்றபின் இருக்க ஆரம்பித்தார். ஒரு குரல் அவர்கிட்ட வாங்கி அவர் என்ன வாங்கினாரு, ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு அமையத்துல ஒரு பழங்கோட்டினுடைய மகனாக பிறந்தவர் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தார். நாராயண ஹரி கிருஷ்ணன் அவருடைய அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மனிதனை மனிதனாக நேசிக்க வேண்டும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாழ வேண்டும், அனைவரும் தன்னை அறிந்து வாழ வேண்டும் என்பதற்காக அற்புதமான இந்த ஆன்மீக நூலை பார்வையின் திருக்குறள் நூலை வெளியிடுகிறார்கள். இந்த நூலை வெளியின்ற அத்துணை அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழாவுக்கு எங்களையும் பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு இந்த நம்மப்பட்டி கல்வியை சார்ந்த அனைத்து விவசாய மக்களுக்கும் மீண்டும் ஒருவரை மனமார்ந்த நன்றி கூறி நாம் நிகழ்ச்சியில் வந்துள்ளோம். இன்று நாம் காணப்போவது ஒரு சாதாரண வெளியீடு, திருக்குறளை ஆன்மீகத்தின் கண்ணோட்டத்தில் விளக்கும் ஒரு அரிய பயணம். அந்த புத்தகத்தை விளக்க உரை ஆற்ற எம் அனுபவாஜி பிஎஸ்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெருமக்களுக்கும் மனித சார்பாகவும் திரு தேவாசிரியர் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உலகம் உள்ள பக்தர்கள் சார்பாகவும் வாழ்த்துதலை தெரிவித்துள்ளோம். ஆன்மீக புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இதனை 1963ஆம் ஆண்டு பகவான் ஸ்ரீ தொடங்கப்பட்டு கடவுள் ஒருவரே, மனிதர் அனைவரும் சமம், ஜாதி மத இன மொழி எந்த ஒரு வேறுபாட்டின்றி மக்கள் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டில் மனித சமமானதை இயக்கப்பட்டுள்ளது கூறுகிறது. புத்தகத்தின் ஆசிரியர் தேவாசி ராஜா அவர்கள் 2007ஆம் ஆண்டில் திருக்குறள் ஆன்மீக வாழ்வில் திருக்குறள் என்ற புத்தகத்தின் கண்ணோட்டத்தை பரிசாக வெளியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து நாங்கள் இந்த புத்தகத்தை வெளியே செய்து கொண்டிருக்கிறோம். திரு தேவாசி ராஜா அவர்கள் அவர்கள் இந்த அநேக புத்தகங்களை ஆன்மீக புத்தகங்களை மனித சார்பாக எழுதி கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இப்போது அவர்கள் குடும்பத்தினர் திரு தேவாசி அவர்கள் குடும்பத்தினர் நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தினருக்கும் மருத்துவத்தினருக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். தமிழில் அநேக நூல்கள் இருந்தாலும் திருக்குறள் மட்டும்தான் உலக பொதுமை என்று அழைக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து பேசுகிற அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் சிறப்பாக பேசிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நூலினை வெளியீடு செய்ய வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் சிறந்த பேச்சாளர்கள் சிறந்து விளங்கும் இந்த சமூகத்தில் சிறந்த அனைத்து நிறுவனங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.